ஸோ பார்ட் 1ல் சொன்ன மாதிரி நானும் பேக் பண்ணி வீட்டெல்லாம் பூட்டிட்டு கிளம்பிட்டேன். என் பிளான் என்னென்னா 12:45 ட்ரெயினை பிடிக்கிறது தான் பிளானு. ஸோ கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அன்றைக்கின்னு பார்த்து பஸ்ஸை வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ண நிற்க வச்சுட்டாங்க. என்னடா இது ஆரம்பமே இப்படி இருக்கே. ஆல்ரெடி நான் பஸ்லேருந்து இறங்கி ஸ்டேஷனுக்கு நடக்கும்போது 12:42 ஆகிடுச்சு. ஸோ 12:45க்கு ட்ரெயின். சரி ஓகே, இது ஸ்டார்டிங்கே ஒரே போராட்டமாக இருக்குது. ட்ரெயினை பிடிப்போமா பிடிக்க மாட்டோமா அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்லேயே தான் போனேன். சரி என்ன தான் இருந்தாலும் பார்த்துடலாம் போகலான்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப வேகமாக தான் நடப்பேன் யூஸ்வலாக. ஸோ நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். நான் கரெக்டாக ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். என் ட்ரெயின் அங்கே நிற்கிது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் ட்ரெயின் வந்துருச்சு. எனக்கு தெரியும் ட்ரெயினை கண்டிப்பாக பிடிக்க முடியாதுன்னு. அந்த மூவ் ஆகிற ட்ரெயின் தான் என்னோடய ட்ரெயின். நான் ஆக்சுவலாக போகணுன்னு நினச்ச ட்ரெயின். ஸோ போயாச்சு. 12:45 ட்ரெயினை வந்து விட்டாச்சு. ஐயையோ என்னடா இது ஆரம்பமே வேறு லெவலாக இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். சரி ஆக்சுவலாக 12:50க்கு இன்னொரு ட்ரெயின் இருந்தது. ஒரு 5 மினிட்ஸ் தானே, சரி வெயிட் பண்ணி அந்த ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருந்தேன். வெயில் செம்ம வெயிலுங்க, தாங்கவே முடியல. வழியில் குடிக்கலாம் அப்படின்னு எடுத்து போட்டு வந்த லெமன் ஜூஸை நான் ஸ்டேஷன்லேயே குடித்து காலி பண்ணிட்டேன். ஸோ லிட்ரலி மோர் தென் ½ அன் ஹவர் கிட்ட, மோர் தென் ½ அன் ஹவர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு 1:22 ஆகிடுச்சு. ட்ரெயின் ஆனால் வரவே இல்லை. எனக்கு என்னடா தெரியாமல் வந்துட்டோமோ அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. அப்புறம் அகெயின் தெர் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் பிளான் வேறு நடந்துச்சு. எனக்கு யூஸ்வலாக கால் பண்ணவே மாட்டார். ஒரு வேறு கால் பண்ணி இல்லை நான் மயிலாப்பூரில் இல்லை, நான் அசோக் நகர் போக போகிறேன்னாரா. அடப்பா இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படி இருந்தது. நான் மறுபடியும் ஸ்டேஷன்லேருந்து வந்து கோயம்பேடு பஸ்ஸை பிடிச்சி கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து அசோக் நகர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். வெயில் சுத்தமாக முடியலங்க. சரி ஓகே, கோயம்பேடு வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா மெட்ரோவில் போயிடலாம் அசோக் நகருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ எனக்கு வந்து யூஸ்வலாக அவர் ஃபோன் பண்ணவே மாட்டார். நானும் யோசிச்சுட்டே இருந்தேன், சரி ஃபோன் பண்ணாமே இருப்பார், நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் மயிலாப்பூரில் ஷாக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஃபோன் பண்ணாரா. நல்ல வேலை நீ ஃபோன் பண்ணதும் நல்ல விஷயம் தான், இல்லைனா நான் மயிலாப்பூரில் போய் தனியாக லூஸ் மாதிரி தேடிட்டு இருந்திருப்பேன். அப்புறம் ஃபோன் பண்ணோன்னே நீ எங்கே இருக்க, என்ன ஒரே சத்தமாக இருக்குன்னு வேற கொஞ்சம் லைட்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. எனக்கு அங்கேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது சர்ப்ரைஸு எனக்கா அவனுக்கான்னு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி. அப்புறமா சரி ஓகே ஃபைன், வாட் எவர் இட்ஸ் ஹேப்பனிங். கடைசியில் வந்து இந்த சர்ப்ரைஸோட என்னவா ஆயிடுச்சுன்னா, சரி சாப்பாடாவது எடுத்துகிட்டு போய் கொடுப்போம், சாப்பாடாவது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் மெட்ரோவை பிடிச்சி ஏறியாச்சு. இதில் ஹைலைட் என்னென்னா, அவர் வந்து இன்னும் மயிலாப்பூர்லேயே தான் இருக்கார். பட் ஹி இஸ் கோயிங் டு கம் டு அசோக் நகர். நான் அதுக்கு முன்னாடி அசோக் நகருக்கு போயிட்டேன். அது இன்னொரு விஷயம். லிட்ரலாக வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிடும்போது நியர்லி 4 மணிக்கிட்ட ஆகிட்டுருக்கோம் எப்படியும். நான் வந்து அங்கே கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு அங்கே எங்கேன்னு கொஞ்சம் சுற்றிட்டு இருந்தேன். அப்புறமா ஐ பிளான்ட் ஓகே லெட் அஸ் ஹேவ் அவர் லஞ்ச் இன் அசோக் நகர் பார்க் அப்படின்னு சொல்லி. அது 4 மணிக்கு தான் ஓப்பனே பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ண உடனே நான் போயிட்டேன் உள்ளே போய் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி இந்த மனுஷன் வந்தவொடனே நம்ம ஒன்றாவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் காலையிலையும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடவே இல்லையா, ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்துருச்சு. அந்த சத்தியமாக இந்த வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் வெரி பிக் சல்யூட் கைஸ், சத்தியமாக சொல்கிறேன். அப்புறமா திஸ் மேன் வாஸ் கம்மிங். அப்படியே பொறுமையாக வந்துட்டே இருந்தார். இந்தா உனக்கு லெமன் ஜூஸ் ஃபஸ்ட்டு குடி அப்படின்னு சொல்லி லெமன் ஜூஸ் தந்தேன். ஸோ 2 பேருக்குமே ஒரு மாதிரி சர்ப்ரைஸ்லாம் இல்லை, சோறு மட்டும் போதும் அப்படின்னு ஆயிடுச்சு 2 பேருக்குமே. அப்புறமா ஃபைனலி ஓகே ஃபைன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். அதுவும் பேருக்கு தான் பார்க்கு, ஆனால் சுத்தமாக காற்றே வரல. ஸோ மச் ஆஃப் ஹியூமிடிட்டி. சாப்பாடும் வந்து காலையில் செஞ்ச சாப்பாடு 4 மணி வரைக்கும் சூடாகவே இருந்துச்சு, சாப்பிடவே முடியல. அப்புறமா சாப்பிட்டுட்டு எப்படியோ அங்கேருந்து கிளம்பி வந்தோம். ரொம்ப வெயிலுங்க, ரொம்ப வெயில். சத்தியமாக இந்த மாதிரி ஒரு வெயில் வந்து நான் சென்னையில் பார்த்ததே இல்லை. இருக்கும் தான், எப்போவுமே வெயில் இருக்கும் தான், ஆனால் ரொம்ப வெயில். கொடையோடையே தான் சுற்றிட்டு இருந்தோம் 2 பேரும். அப்புறமா சரி ஓகே சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சா, சரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே போயிடலாம், எங்கேயும் போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ரிட்டர்ன் வர வழியில் வந்து நீ என்ன சர்ப்ரைஸ் ஆனியா இல்லையா அப்படிலாம் கேட்டுட்டு வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். சர்ப்ரைஸ்லாம் நான் ஆனேன், சாப்பாடும் நல்லா இருந்தது, தேங்க்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். ரிட்டனும் நாங்கள் மெட்ரோலே தான் வந்தோம். மெட்ரோலே அதுவாது கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தது அப்படின்னு சொல்லி மெட்ரோலே ஏறி, அவர் இன்றைக்கி பைக் வேறு எடுத்துகிட்டு போகல போகும்போது ஒர்க்குக்கு. ஸோ எனிவே வி ஹாவ் டு டேக் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட். ஸோ மெட்ரோ பிடிச்சி நல்ல வேலை சீட்டும் கிடச்சிது. போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக ஆச்சு. ஸோ எப்படா வீட்டுக்கு போவோன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம் நாங்கள். வேறு லெவல் சர்ப்ரைஸ் ஆகிட்டோம் 2 பேரும். ஆனால் சத்தியமாக இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லணும். அவ்வளோதான், பாய்.